ஹோர்முஸ் நீரிணையில் 3 வணிக எண்ணெய் டேங்கர்கள் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக அமெரிக்கா ஈரானின் பல்வேறு ராணுவ இலக்குகள் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை மத்திய கிழக்கில் நிலவி வந்த பாதுகாப்பு பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதுடன் உலகளாவிய எரிசக்தி சந்தை மற்றும் கடல் போக்குவரத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அச்சத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளையகம் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைக்கு சொந்தமான 60க்கும் மேற்பட்ட சிறிய கடற்படை படகுகள் உட்பட மொத்தமாக 80க்கும் அதிகமான இலக்குகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. கடல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட பல்வேறு ராணுவ கட்டமைப்புகள், கண்காணிப்பு வசதிகள் மற்றும் கடற்படை ஆதரவு மையங்களும் இந்த தாக்குதலில் இலக்காகியதாக அமெரிக்கா தரப்பு கூறியுள்ளது. இந்த நடவடிக்கை சர்வதேச கடல் வர்த்தகத்திற்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் விளக்கியுள்ளனர். உலகின் மிக முக்கியமான எண்ணெய் போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையில் அண்மையில் 3 எண்ணெய் டேங்கர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருந்தது. அந்த தாக்குதலுக்கு பின்னால் ஈரானின் ஆதரவு இருப்பதாக அமெரிக்கா குற்றஞ்சாட்டி வந்த நிலையில் அதற்கான பதிலடியை நடவடிக்கையாக இந்த தாக்குதலை ராணுவம் முன்னெடுத்திருந்தன. எனினும் 3 எண்ணெய் டேங்கர்கள் மீதான தாக்குதல்களுக்கு தங்களுக்கு எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லை என்று ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் தங்களை குற்றம் சாட்டுவது ஆதாரமற்றது என்றும் அரசியல் மற்றும் இராணுவ அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சியாகவே அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகளை பார்க்க வேண்டும் என்று ஈரான் அதிகாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 2 நாடுகளுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட அமெரிக்கா ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படை அம்சங்களையே இந்த ராணுவ நடவடிக்கை மீறுவதாக ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். பரஸ்பர பதற்றத்தை குறைத்து உரையாடலுக்கு வழிவகுக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின் உணர்வுக்கு எதிரான செயலாக அமெரிக்காவின் தாக்குதல் அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த தாக்குதலுக்கு ஈரான் தகுந்த நேரத்தில் தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பையும் இறையாண்மையையும் காக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ள நிலையில் 2 நாடுகளுக்கு இடையிலான பதற்றம் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் நிலவுகிறது. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவலின்படி நாட்டின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹெஸ்ன் தீவு, பந்தர் அப்பாஸ் மற்றும் ஸ்ரிக் ஆகிய பகுதிகள் அமெரிக்க தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளன. தாக்குதலின் போது வெடித்த குண்டுகளின் சிதறல்கள் காரணமாக சில பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. காயமடைந்தவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அவசர மீட்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதல்கள் ஏற்பட்ட சேதங்களின் முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் சில ராணுவ வசதிகள் மற்றும் கடலோர கட்டமைப்புகள் சேதமடைந்திருக்கலாம் என தகவல்கள் வெளியாகின. உயிரிழப்புகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகாத நிலையில் நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து மதிப்பீடு செய்து வருகின்றனர். அமெரிக்கா தரப்பின் விளக்கத்தின்படி இந்த நடவடிக்கை பொதுமக்களை குறிவைத்து மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக கடல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக கருதப்பட்ட ராணுவ வசதிகள், சிறிய தாக்குதல் படகுகள், ஆயுத களஞ்சியங்கள், கண்காணிப்பு மையங்கள் மற்றும் புரட்சிகர காவல் படையின் கடற்படை உட்கட்டமைப்புகள் மாத்திரமே இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்கு எதிரான தாக்குதல்களை தடுக்கவும் எதிர்கால அச்சுறுத்தல்களை குறைக்கவும் இந்த நடவடிக்கை அவசியமானதாக இருந்ததாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஹார்முஸ் நீரிணை உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலகளாவிய கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பகுதி இந்த நீரிணை வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் அந்த பகுதியில் ஏற்படும் எந்தவொரு ராணுவ மோதலும் உலகளாவிய எரிசக்தி விநியோகம், எண்ணெய் விலை மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளதாகவும் சில கப்பல்கள் மாற்றுக்கடல் வழிகளை பயன்படுத்துவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காப்புறுதி கட்டணங்கள் உயரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது.
வருகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள இந்த புதிய பதற்றம் குறித்து பல நாடுகள் கவலை வெளியிட்டுள்ளன. நிலைமை மேலும் மோசமடையாமல் இருக்க இருதரப்பும் கட்டுப்பாட்டுடன் செயற்பட்டு ராணுவ நடவடிக்கைகளை விட தூதரக பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சர்வதேச சமூகம் வலியுறுத்தியுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பு சூழ்நிலை மேலும் சீர்குலைந்தால் அதன் தாக்கம் உலக பொருளாதார மற்றும் சர்வதேச வளாகத்திலும் பிரதிபலிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு ஈரான் எவ்வாறு பதிலளிக்கிறது என்பது உலக நாடுகளின் முக்கிய கவனமாக மாறியுள்ளது. இரு நாடுகளும் தொடர்ந்து பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டால் மத்திய கிழக்கில் புதிய ராணுவ மோதல் உருவாகும் அபாயம் இருப்பதாக பாதுகாப்பு நிபுணர்கள் கருதுகின்றனர். எனவே அடுத்த சில நாட்களில் வெளியாகும் அரசியல் மற்றும் ராணுவ முடிவுகள் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நிலைமையையும் உலகளாவிய எரிசக்தி சந்தையின் போக்கையும் தீர்மானிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.